இனிமே இந்த மாதிரி விசேஷம் அது இதுன்னு ஏதாவது சாக்கு சொல்லிட்டு இந்த வீட்டு படி ஏற வேலை வச்சுக்காத. மா இங்க பாரு, பத்திரிக்கையில அவன் பேரை போட்டு வச்சிருக்காமா. அரச பொரசலா பண்ணிட்டு இருந்த, இப்ப வெளிப்படையாவே பத்திரிக்கையில பேரெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டியா? நல்ல துணிச்சல்காரி தாண்டி நீ. அத்த, என்னத்த இப்படி எல்லாம் பேசுறிய? பேர உங்க பேரையும் மாமா பேரையும் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பெரியயா பேரை போட்டு கடைசியா சஞ்சய் பேரை போட்டிருக்கேன். அடச்சி, வாய மூடு. எம்பிட்டு தைரியம் இருந்தா எங்க பேரோட சேர்த்து கண்டவன் பேரை போடுவேன். இது எம்பிட்டு அசிங்கன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல இங்க இருந்து கிளம்படி. உங்களை நம்பி வந்துட்டேன். நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிச்சு விசேஷத்துக்கு வாங்கத்த. நாங்களும் உனக்கு கெஞ்சி கேக்குறோம், முதல்ல இடத்த காலி பண்ணு. இனிமே நீ இந்த பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன். போடி, வாடி. அத்தை, அப்படியே லெஃப்ட்ல போ. இன்னும் கொஞ்சம் வேகமா போ. அப்படிதான், சூப்பர் சூப்பர், போயிட்டு இரு. அப்படியே கார் ஓட்டிக்கிட்டே இந்த ஆப்பிள் சாப்பிட்டு பார்க்கலாம். வேணாம் வேணாம், ஜஸ்ட் ஒரே ஒரு பீஸ். வேணாம். ஐயோ, போச்சு போச்சு போச்சு. மண்டை மண்டை எல்லாம் உன்னாலதான். மண்டை மண்டை உன்னால. லட்சுமி, லட்சுமி, சரி சரி. என்ன பண்ற நீ? அவர் அப்படி அடிக்கலாமா? முதல்ல மன்னிப்பு கேளு. ஏய் வித்யா, குழந்தை அவ. விளையாட்டுக்கு பண்ணதுக்கெல்லாம் போய் சாரி சொல்ற. நான் தான் அவளை டைவர்ட் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணி விட்டேன். ஆமா ஆமா ஆமா, இவர்தான் ஆக்சிடென்ட் பண்ணது. பாக்குறதுக்கு மட்டும்தான் லட்சுமி குழந்தை, ஆனா மூளை பயங்கர ஷார்ப், செம்ம ஃபோக்கஸ். நிஜமாவே லட்சுமி ஒரு ஸ்பெஷல் சைல்டு. கரெக்டா டியூன் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், பெரிய சயின்டிஸ்டா வருவா. ஆறுதலுக்காக எதுவும் சொல்லாத சஞ்சய். இல்ல சீரியஸ்லி, ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆரம்பிச்சு எடிசன் வரைக்கும் பெரிய சயின்டிஸ்ட் எல்லாருமே ஸ்பெஷல் சைல்டு தான். யார் இவங்கெல்லாம்? அதான் சொன்னனே, சயின்டிஸ்ட், ஐ மீன் விஞ்ஞானிகள். இந்த கரண்ட், லைட் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சவங்க. அவங்க இல்லைன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற எதுவுமே இல்ல. அவங்க எல்லாருமே லட்சுமி மாதிரி சின்ன சின்ன குறையோட பிறந்தவங்க. அந்த குறையவே சாதனையா மாத்தினவங்க. என் தங்கச்சி அம்புட்டு பெரியாளா வருவாளா இல்லையாண்டெல்லாம் தெரியல, ஆனா நீ சொல்றதெல்லாம் கேட்க சந்தோஷமாவும் இருக்கு, மனசுக்கு தெம்பாவும் இருக்கு. சரி, இன்விடேஷன் எல்லாம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். ஊர் மொத்தமும் கொடுத்தியா? கொடுத்திருக்கேன், ஆனா ஊர்ல எல்லாரும் வருவாங்களான்னு தெரியல. நீ தானே இந்த ஊரோட செல்ல புள்ள, உன் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு அவங்க வர மாட்டாங்களா? அதுவும் வாஸ்துவந்த. எனக்கு இந்த ஊரே உறவா இருந்தாலும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வேற வேற உறவெல்லாம் இருக்கும்ல. என்னை விட அவங்க தானே அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்ன சொல்ற வித்யா? நம்ம விசேஷம் வச்சிருக்க அன்னைக்கு நல்ல முகூர்த்தமா. ஆமா, நீ தானே நல்ல முகூர்த்தத்துல வைக்கணும்னு சொன்ன. இப்போ அதான் பிரச்சனையே. சுத்துப்பத்து கிராமத்துல எல்லாம் ஏகப்பட்ட கல்யாணம், காதுகுத்து. அங்கெல்லாம் போக வரது மிச்ச சனந்த நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வருவாங்க. பாதி பேரு பத்திரிக்கைய வாங்கிட்டு என்கிட்டே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என் அப்பா அம்மா இல்லாம நான் தனியா செய்யற முதல் முக்கிய விசேஷம் இது. எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இனி அதை மாத்தவும் முடியாது. வித்யா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். பாபி, வந்துட்டேன்டா. வாடா, நம்ம கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாம். எங்கடா? அது நீ வா, நான் சொல்றேன். வரேன்.
அண்ணே 2 டீ டீயா? ஒன்னு ஸ்ட்ராங்கா. இன்னொன்னு டபுள் ஸ்ட்ராங். பாபி வித்யா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காடா. ஏண்டா நீ தான் எடுத்து போட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியே. ஒரிஜினல் மாமா இருந்தா கூட இப்படி பண்ண மாட்டான்டா எப்பா. அவ மாமாவும் ஊர்ல இல்ல, அவ அத்தையும் வர மாட்டா. இந்நேரம்னு பார்த்து தாத்தாவும் ஊர்ல இல்ல. ரைட்டு தான். அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? ஏதாச்சும் பண்ணணும்டா. ஆ, இவ்ளோ பண்ணிட்டு கடைசியில வேஸ்ட் ஆயிடக்கூடாதுடா. என்ன பண்ணலாம்? அவ அத்தை மாமா ஆளை வச்சு தூக்கிடுவோமா? டேய் தம்பி டீ எடுத்துக்கங்க, நல்லா ஸ்ட்ராங்கா தான் போட்டிருக்கேன். இந்தடா புடிடா. ஆஹா, மச்சான் இந்த ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ணணும் மச்சான். அப்படியா? என்ன பண்ணலாம் மச்சான்? கரெக்ட் ம், மச்சான், ஒரு செம்ம ஐடியாடா. ம், ஆ, இங்க வாயேன். அவ்வளவுதான். இவ்வளவுதானே? இப்ப பாரு இந்த பாபியோட பெர்ஃபார்மன்ஸ். ம், இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமா? ஹலோ பாய், நானே உங்களை கூப்பிடலான்னு பார்த்தேன், நீங்களே என்ன கூப்பிட்டீங்க. ஆமா ஆமா பாய், பிரியாணிக்கு முதல்ல 6 ஆடு தான் சொல்லியிருந்தோம். அப்புறம் கூட்டம் அதிகமா வரும்னு தெரிஞ்சு போச்சு. 8 ஆடா மாத்திக்கோங்க பாய். நாளைக்கு பிரியாணி வாசம் தூக்கி அடிக்கணும். வச்சுட்டா பாய். வேற லெவல்டா. என்ன விசேஷம் தம்பி? கல்யாணமா? கல்யாணம் இல்ல, சடங்கு. நம்ம வித்யா தங்கச்சி லட்சுமி இருக்குல்ல, அதுக்கு சடங்கு. அதுக்கு தான் சடங்கு. ஏற்பாடுலாம் தடபுடலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்துருங்க. சரி, பிரியாணி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? வந்துடுறேன். வந்துருங்க. நீங்களும் வந்துருங்க. வந்துடுறோம் தம்பி, வராம இருப்போமா? கண்டிப்பா. நான் தம்பி வித்யா வீட்டு விசேஷம் 100 கடை வெட்டுறீங்களா? டேய் அவனே அவனே அவனே. ஆமா ஆமா வந்துருங்க தம்பி. சரி சரி. டேய் சூப்பர் மச்சான். யோ, ஹலோ வாடா பாய். போடியா. தம்பி வித்யா வீட்டுல விசேஷம்னா நாங்க இல்லாம நடக்குமா? நாங்க முதல்ல வந்துடுறோம் தம்பி. சூப்பர். வந்துருங்க. இங்க பாரியா, எல்லாரும் வந்துருங்கய்யா. நீட்டா வாங்க, சரிப்பா. எல்லாரும் போயிடலாம். சரி, வாங்கய்யா. எஸ். பூமாலை வந்துருச்சு, தோரணம் வந்துருச்சு, எல்லாம் கரெக்டா கட்டியாச்சு. தம்பி தம்பி கொஞ்சம் ஏத்தி கட்டுப்பா. ஓகே சார். நல்லா பார்த்து ஆர்டரா கட்டுங்க, முன்ன பின்ன கட்டுறாதீங்க. ஓகே சார். டேய், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? எத்தனை தடவை போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியவே தெரியாதா? ஹ, உனக்கு என்னமோ இதுல எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்க. டேய் கரெக்ஷன் சொல்றதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லடா. சரி. எந்த ஒர்க்கா இருந்தாலும் அதை ரசிக்க தெரிஞ்சா போதும். ம். அதுவும் இல்லாம யாரும் இல்லாத வீடுடா, பந்தல் சரியில்லைன்னு யாரும் குறை சொல்லிடக்கூடாதுல்ல. டேய், உன் அக்கறை நாளுக்கு நாள் ஓவரா போயிட்டு இருக்குடா. டேய் சூடா ஒரு கப் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். காப்பி. வாட் டெலிபதி, சான்ஸே இல்ல. டேய் என்ன? ஒண்ணு இல்லைங்க, காஃபி குடிச்சா நல்லா இருக்குன்னு சஞ்சய் இப்பதான் சொன்னான். அதுக்குள்ள வந்து காஃபியோட நிக்கிறீங்க. எனக்கு என்ன வேணும்னு கேட்காமலே பார்த்து பார்த்து செய்றீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு நானும் அதே மாதிரி செஞ்சாதானே நல்லா இருக்கும். எடுத்துக்கோங்க. ம். ம். அண்ணே இந்தாங்க எடுத்துக்கோங்க. குடும்பமா? ம். ஓ, எல்லாருக்கும் சேர்த்து தான் காப்பியா? நான் கூட நமக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் நினைச்சிட்டேன்டா. குடி. ம். இங்க பாருப்பா. ஆடா ஆமாயா. யோ, ஆனா வந்து இறங்குற ஜாமான் சட்டெல்லாம் பார்த்தா பெரிய விருந்தா இருக்கும் போல இருக்கே. அதுவும் சாகுல் பாய் பிரியாணியா? ஆமா ஆமா. ஏ பங்காளி, அழகர் மகன் கல்யாணத்துக்கு உன்கிட்ட மொய் கொடுத்து வரேன். எனக்கும் சேர்த்து நீ போட்டுப்பா. ஏ பங்காளி, நானே யார்கிட்ட மொய் கொடுத்துருன்னு பாத்துட்டு இருக்கேன், நீ வேற ஒண்ணு போயா. என்னப்பா நீ? சாகுல் பாய் பிரியாணி சொல்லும் போதே எப்படி இருக்கு? சரி சரி,
இப்ப விட்டன்னா ரொம்ப வருத்தப்படுவோம். சரி வா, அதுவும் சரிதான். எவனாவது வந்து மாட்டுவான், அவன்கிட்ட போய் கொடுத்து விடுவோம். சரி வா போலாம் வா. மச்சான் மச்சான், சக்சஸ். ஏய் சொன்னபடி எல்லாம் வந்துருச்சுல, எதுவும் மிஸ் ஆகல. செக் பண்ணிட்டல? சிறப்பா இருக்கு. வணக்கம் தம்பி. வணக்கம் வாங்க வாங்க வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க. ஏய் வாடா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்ன இன்னும் உங்க அக்காவை காணோம்? டெய்லி தான் இருப்பா. லக்ஷ்மி, ஆடாம சமத்தா உட்காந்துருக்கணும். அப்பதான் போட்ட மேக்கப் கலையாது. போட்டோலயும் ரொம்ப அழகா தெரிவ. ஐ போட்டோ கலை, இவள பத்திரமா பாத்துக்கோங்க. நான் இப்ப வந்துடுறேன். வித்யா, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? தனியா உட்காந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சுடி? துணி கூட மாத்தாம இப்படி பழைய துணியிலே இருக்க? போ, புது துணி மாத்திட்டு வா போ. நீ போ, நான் வரேன். உன் வீடே சந்தோஷத்துல நிறைஞ்சு கிடக்கு. வித்யா, யாரும் இல்லாம கிடந்த இந்த வீட்ல இப்ப ஒரே சிரிப்பு சத்தமா கேக்குது. அத பார்த்து சந்தோஷப்படாம என்னடி நீ? வா வித்யா. நான் எதிர்பார்க்கிற யாருமே இல்லையே. என் அப்பாவும் அம்மாவும் இல்ல. என்னதான் ஏற்பாடு நடந்தாலும் பெத்தவங்க கூட இருக்கிற மாதிரி வருமா? அவங்க உங்க கூட இல்லைன்னு யார் சொன்னது? வித்யா, கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நம்ம குடும்பம் நம்ம கூட இருக்காங்கன்னு அர்த்தமா? உடம்புக்கு தான் அழிவு இருக்கு, அன்புக்கு அழிவே இல்லை. இந்த வீடு முழுக்க சந்தோஷமா நிறைஞ்சிருக்கிறதே உன் அம்மா தான். கண்ணை தொடச்சுக்கோ. நீ அழுதா வருத்தப்பட போறதும் அவங்கதான். சரி வித்யா, போய் இந்த புடவை கட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமா வந்து நில்லு. எதை பத்தியும் யோசிக்காத, கட்டிட்டு வா. பெரியவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்கல்ல. இந்தா. புடவை சூப்பரா இருக்கு. படிச்சவங்க செலக்ஷன் தான். வாங்கி கொடி. என்ன தேங்க்ஸ் தானே? இப்பெல்லாம் சொல்ல வேணா. நீ என்ன பண்ற, ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்க, தேவைப்படும் போது நான் வாங்கிக்கிறேன். சரி சரி, டைம் ஆச்சு, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. வித்யா, உன் கஷ்டத்தை தீக்கிறதுக்காகவே நீ கும்பிடுற சாமியே அனுப்பி வச்ச உறவு தாண்டி இவங்க. அமக்கலப்படுத்திட்டீங்களே. சரி தம்பி, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். உள்ள போங்க. சட்டை சூப்பரா இருக்கு. டவுனுக்கு போனப்ப எடுத்தது. அழகா இருக்கீங்க. அழகா இருக்கணும் தானே போட்டு வர்றது. ஐயோ,
டீ குடிச்சிங்களாண்ணே? இப்பதான் தம்பி குடிச்சிட்டாரா? கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். பரவாயில்ல இருக்கட்டும் தம்பி. டேய் என்னடா நீங்க மச மச நின்னுகிட்டு இருக்க? உள்ள போய் சாப்பிட ரெடி நானும் சொல்லி ஆயிடுச்சு. பாத்துட்டேமா, உங்க அப்பா நான் கேக்குற மாதிரி தெரியல. அதுக்கு மேல நம்ம என்ன அண்ணே, சொல்ல முடியும்? வீட்ல எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, ஒரு வந்திருக்கேன். 10 நிமிஷத்துல சாப்பாடு சரி. ரெடி ஆயிடும். தாத்தா எப்ப தாத்தா வந்தீங்க? இப்பதாயா வந்தேன். என்ன தாத்தா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லையா, நான் இருந்தா என்ன செய்வனோ அதை விட பல மடங்கு சிறப்பா செஞ்சிட்டேன். என் மனசு நிறைஞ்சு போச்சியா. நான் இல்லைனாலும் என் நினைப்பை எல்லாம் நீ நிஜமாக்கிறாங்கிற நம்பிக்கை ரொம்ப அதிகமாயிருச்சியா. ரொம்ப பெருமையாகியா. தாத்தா இதுல என்ன தாத்தா இருக்கு? இது என்னோட கடமை தானே. இது நம்ம கடமைன்னு புரிஞ்சுக்கிட்டீல்ல, அது போதுமையா. ஆமா, வித்யா இங்க? தாத்தா வாமா. எப்ப தாத்தா வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். தப்பா எடுத்துக்காதத்தா, உன் கூட இருக்க வேண்டிய நேரத்துல நான் வெளியூர் போற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல தாத்தா. உங்க பேரன் உங்க இடத்துல இருந்து எல்லா வசதியும் பண்ணிட்டாங்க. செம்பு கலக்காத தங்கம் மாதிரி இருக்கிறியாத்தா. இந்த ஊரு கண்ணு ஊரா உன் மேலதான் இருக்கும். இந்த விசேஷம் முடிஞ்ச உடனே உனக்கு சுத்தி போடணும். ஆமா, எங்க அந்த பெரிய மனுஷி? உள்ள இருக்கா, வாங்க வாங்க. வாங்க தாத்தா. வாங்க தாத்தா. லக்ஷ்மி, தாத்தா வந்திருக்காரு பாரு. தாத்தா அதா லட்சுமின்னு உனக்கு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு இப்பதாமா புரியுது. அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கிற நீ நல்லா இருக்கணும்மா. ஆண்டவன் உனக்கு எந்த குறையும் வச்சிடக்கூடாது. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, மனையில உட்கார வச்சிடலாமா? உட்கார வச்சிட வேண்டியதானே. என்னம்மா வித்தியா, என்னம்மா யோசிக்கிறா? தாத்தா அவங்க மாமா ஊர்ல இல்ல, அவங்க அத்தைய ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணாங்க. அவங்களும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கா. அது ஒரு அகம் பிடிச்ச பொம்பளை. அவ வராததுக்கெல்லாம் நீ வருத்தப்படாதத்தா. சரி, ஆக வேண்டியது பாப்போம். லட்சுமி கூட்டிட்டு வா. வா. வாங்க தாத்தா. வாயா. அக்கா வா. வா. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. உட்காரு. ஓஹோ, என்ன மச்சான் ரொமான்ஸா? டேய் சும்மா நடத்து. எம்பிட்டு அழகா இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு.
அம்மா இந்த புடவை எனக்கு நிஜமாவே நல்லா இருக்கா? உனக்கு என்னடி ராசாத்தி, எது கட்டினாலும் நீ அழகாத்தான் இருப்ப. சரி சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, வா போலாம். ம். வா. ஒண்ணு நல்லா இருக்குல்ல, நல்ல லட்சணமா. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. ஆமாம்மா. வணக்கம். வணக்கம்மா, வணக்கம். வணக்கங்க. உட்காருமா. ஆ. பொண்ண நல்லா பாத்துக்கடா. சரிக்கா சரிக்கா. நல்ல பொண்ணுமா தெரியல. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி அம்சமா இருக்கா. பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? ஏம்மா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? தட்டை மாத்திக்கலாமா? ஆ மற்ற விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம். ஆ சரிங்க. ஆ. தட்டு மாத்திருவோமா? சரிங்க. நிலாவதி, வெளில வாமா நீ. இல்ல மாமா. முதல்ல வெளியில வாமா. நீ முதல்ல வெளியில வாமா. இப்ப வரப்போறியா இல்லையா?